நமசிவாய். சன் அசோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்பொழுது ஐபிஎஸ் அண்ணாமலை, திரு அண்ணாமலையை பற்றி சொல்ல போகிறேன். அவர் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்புடையதா இல்லை அரசியலில் பலம் பெறுமா அப்படின்னு நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே எதிர்பார்க்குது. இவருடைய வெற்றி ஏதாவது உண்டா, நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இவர் வந்திருக்கார். இந்த அரசியல் விஜய்க்கு முன்னாலே வந்திருக்கலாம், இருந்தாலும் வந்திருக்கார். அதனால் அவர் ஜாதகத்தை நம்ம சொல்லிடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது, அதாவது திரு ஐபிஎஸ் அண்ணாமலை ஜாதகம், எம்பெருமான் ஈசனுடைய பேர், நல்ல ஒரு பேர் தான், உயர்வான ஒரு பேர் தான், உயர்வான சிந்தனை தான், அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இவருடைய ஜாதகவுடைய அமைப்பு சிம்ம லக்னம் சார். கூகுளில் வலைதளங்களில் வந்து அந்த அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இவருடைய ஜாதகம் சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் கடகராசி. இந்த சிம்ம லக்னம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இதுதான், இதுக்குள்ளே தான், இந்த வரையறைக்குள்ளே தான் இவருடைய கர்மா விதி. அதாவது இவர் பிராப்த கர்மா, துர்கர்மா, நிஷ்கர்மா, சஞ்சித கர்மா, எந்த கர்மாக்குள்ளே இவர் அடப்பட்டிருக்கார். இவர் இந்த பூமிக்கு வந்தவுடைய நோக்கம் என்ன, இறைவன் இவருக்கு எதுக்காக பூமிக்கு அமிச்சாரு, இவர் இறைவனுடைய அந்த சித்தாந்தப்படி இவருடைய கர்மா விதி என்ன சொல்லுது, அரசியலில் எப்படி இருப்பார், இதுதான் இப்போ நம்ம பேச போகிறோம். அரசியலுங்கிறது ஏன் இவருக்குள்ளே வந்தது, அப்படி ஒரு அமைப்பு எல்லாமே விதியினுடைய செயல்பாட்டுக்குள்ளே தான், ஒன்று இல்லாமல் ஒன்று வராது. ஏதோ ஒரு அமைப்பு உள்ளே வந்தால் தான் அது அங்கே கொண்டு போய் நிற்கும். மற்றவங்க நினச்சா அரசியல் தலைவரை பார்க்க முடியாது, இவர் நினச்சா போய் அரசியல் தலைவர் எல்லாரையும் போய் பார்க்கலாம். ஏன்னா இவர் ஐபிஎஸ்ன்ற அந்த ஒரு அமைப்பிலே இவர் எல்லாமே இவரால் முடியும். இதை இவன் முடிப்பான் என்ற ஐந்து, அதை அவன் கண்விடல் அப்படின்ற மாதிரி இறைவனுடைய அந்த அமைப்பு பெருந்தகை. அதாவது ஐயா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இவரால் மட்டும்தான் அதை சாத்தியப்பட முடியும். ஆனால் தான் இதை இவன் முடிப்பான் என்று ஐந்து, அதை அவன் கண் விடல் அப்படின்ற மாதிரி இவனால் மட்டும் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தைங்க சாத்தியமாகுது பாருங்க. அதனால் பிரதமராக இருந்தாலும் ராஷ்டிரபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவர் போய் சந்திப்பார், அவங்க வரவேற்பு கொடுப்பாங்க, பேசுவாங்க, அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் செயல்படுவாரா அப்படிங்கிறதான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இவர் பிறந்தது கரூர் மாவட்டங்க. இவர் கரூர் மாவட்டத்தில் பிறந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து இது எல்லா அமைப்பும் இவர் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இறைவன் எந்த இடத்துலையும் பாக்கி வைக்கல, எல்லா இடத்தையும் இவர் ஃபில் பண்ணி வச்சிருக்கார் இறைவன். எல்லாமே ஓகே. சிலருக்கு எல்லாமே ஆப்ஷனாக இருக்கும், இவருக்கு எல்லாமே ஓகே 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 ரைட் நவ் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாமே இவர் வந்து ப்ரமோட்டரில் தான் போயிட்டுருக்கார், உயர்வுன்னு. அப்போ இந்த அமைப்பு எப்படின்னா, முதல் அட்டமெண்ட்லேயே இவர் ஐபிஎஸ் பாஸுங்க. இந்த ஐபிஎஸ் பாஸ் ஆன பிறகு இவர் கஷ்டப்பட்டு இவர் எல்லாமே முடிச்சிருக்கார், எல்லாமே முடித்து ஒரு ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கார். இந்த ஐபிஎஸ்ஸாக வர்றதுக்கு முன்னால் இவர் கல்லூரி படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, இவர் ரொம்பவும் சாதாரண கஷ்டம் இல்லை, எப்படியும் நம்ம குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும், போகணும் வரணுன்ட்டு குடும்பத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டார். அந்த குழந்தைங்க பசங்க இவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அந்த இல்லம், அந்த நல்லறம் சொல்லக்கூடிய அந்த இல்லறத்துக்கு என்னென்ன செய்யணுமோ, அந்த குடும்பப்பட்டுதல் என்ன செய்யணுமோ அப்படின்னால அந்த குடும்பப்பட்டுதல், குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஒற்றுதல், இந்த அமைப்பு, இந்த பாச பிடிப்புக்குள்ளார இவருக்கு என்னென்ன நிறைவாக செய்யணுமோ அந்த குடும்பத்துக்கு எல்லாமே இவர் நிறைவாக செஞ்சு சரி பண்ணிட்டார். அதில் எந்த வித தப்பும் இல்லை. ஏன் செஞ்சார்ன்றது ஒரு அமைப்பு, இந்த கிரக அமைப்பு தான். அரசியலுக்குள்ளே வந்திருக்கார், வந்தார் போனார், எல்லாம் ஓகே. பிஜேபியில் இருந்தார். பிஜேபியில் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு, அதாவது 2024 நான் வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பியுடைய சீட்டை சொல்கிறேன். பிரதமர் 3வது தடவை தமிழ்நாட்டு, இது இந்தியாவினுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி வருவார் அப்படின்னு அப்பயே இதே டிவியில் தான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது, வலைதளங்களையும் கொடுத்துருக்கேன். அதேமாரி அதிமுக வந்து 4 சீட்லேருந்து 5 சீட்டு வரைக்கும் அதிமுக பிடிக்கும். மீதி 33 சீட்லேருந்து 35 சீட்டு வரைக்கும் திமுக வந்து முதன்மை பெறும். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வேலை இல்லைலாம் சொல்லியிருந்தேன், அதுவும் டிவியில் இருக்குது. அப்போ வந்து
எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து எந்த அணிலையுமே இல்லை, தனித்தே இருந்தார். நான் அப்போ சொன்னேன், கட்சி பலமானது, கட்சி அவ்வளோ சீக்கிரம் யாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, கட்சிக்காரங்க ஓட்டு போட்டாலே ஜெயிக்கும், நீங்கள் வேணா பாருங்கன்னு. என் கணக்கு எப்பயுமே 4 சீட்டுலேருந்து 5 சீட்டு வருவார்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா கூட்டணி இல்லாதனால நான் இந்த கணக்கு சொன்னேன். அந்த ஜாதகம் இருக்குது, அவருடைய ஜாதகம் அந்த மாதிரி அமைப்பு இருந்தது, கட்சியினுடைய ஜாதகமும் அப்படி இருந்தது. அதேமாரி திமுக 35 சீட்டுக்கு 33லேருந்து 35 சீட்டுக்குள்ளார பிடிக்குன்னு சொன்னேன். ஆனால் 35 தாண்டி போச்சு. இது மாபெரும் வெற்றி, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இதை வந்து எடப்பாடி ஜாதகம் அஸ்ட்ராலஜி வந்து எப்படி கார்னர் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதாவது எப்படின்னா 4வது இடத்துக்கு போவார், 3வது இடத்துக்கு போவார். அப்போ வந்து இவர் அந்த தமிழ்நாட்டினுடைய கட்சியை எடுத்து நடத்துகிறார். யாருங்க? திரு அண்ணாமலை ஐயா அவர்கள். அப்போ கூட நான் அதை போட்டிருந்தேன் பேட்டியில். அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க, ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு வாங்குவார், நான் வாங்க மாட்டார் சொல்லலை, வாங்குவார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு வலைதளங்களில் நிறைய பேர் அண்ணாமலைக்கு பவர் இருக்குது, அண்ணாமலை 10 சீட் எடுப்பார், 5 சீட் எடுப்பார், இப்படிலாம் சொல்ல வாய்ப்பே கிடையாதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 0 வாட்ஸ் தாங்க பிஜேபி, இதாங்க விதி. ஆனால் 3வது தடவை பிரதமர் வருவாருங்க, தமிழ்நாட்டு ஓட்டை எதிர்பார்க்காதீங்க. அப்போ திமுக பலம் பெறுங்கன்னு 35 சீட்டுக்கு இருக்கு சொன்னேன். ஆனால் 40 வந்துருச்சு. அது ஒரு பெரிய ஒரு இமாலய வெற்றி. அது ஜாதகத்திலே இருந்தது, அவர் ஜாதகம் இப்படி தான். அதேமாரி எடப்பாடி சொன்னேன், 4 சீட்லேருந்து 5 சீட் வரைக்கும் ஜெயிப்பார் சொன்னேன். ஆனால் 5 சீட் ஜெயிக்கல. என்னுடைய கணிப்பு அதை தான். ஏன்னா ரொம்ப கம்மியாக குறைச்சி தான் சொன்னேன். ஏன்னா 10 சீட்டு சொல்லலாம், இல்லை நமக்கு என்ன கணக்கு வருதோ அதான். அதனால் அவர் வந்து கூட்டணியில் இல்லாதனால 4 சீட்லேருந்து 5 சீட் சொன்னேன். அப்போ எடப்பாடி வந்து 4வது இடம் வருவார்னு, வாக்கு வித்தியாசங்களில் முதலிடம் வருவார், நீங்கள் என்ன பாருங்கன்னு. இன்றைக்கி என்கிட்ட இந்த வலைதளங்களை பேசினேன், இன்றைக்கி அந்த என்கிட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். அது இல்லைனாக்கா நான் வேணால் அனுப்புகிறேன் உங்களுக்கு, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இதுதான் உண்மை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவர் வாக்கு வித்தியாசங்களில் முதன்மையிலே வந்தார். யார்? எடப்பாடி ஐயா. அப்போ அதிமுகன்ற மக்கள் சக்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப வீணாக இல்லையே. அந்த அதிமுக கட்டடத்தை யாரும் ஒன்றும் பிரிக்க முடியாது, ஒரு செங்கல்ல கூட பேக்க முடியாது. இதுதான் விதி. அதை அப்பவே சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு பேசுகிறேன் பாருங்க, இந்த நிமிஷமும் சொல்கிறேன், அதிமுக பலமானது, இதுதான் விதி. அதனால் எடப்பாடி தனித்து நின்று 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கார், இதான் விதி. அவங்களாம் 3வது இடம் 4வது இடம் நாங்கள் வாய்ப்பே கிடையாதுங்கன்னு கரெக்டாக சொன்ன மாதிரியே வந்துருச்சு. இதுதான் சொல்கிறவங்க 1008 சொல்லுவாங்க, சார் எங்கள் ஜோதிடத்தினுடைய விதி கர்மா தான் சார் முடிவு பண்ணும், 3வது இடமா 4வது இடமா 30வது இடமான்னு. இதான் விதி. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ எடப்பாடி முதன்மைப்படுத்திருச்சு இல்லையா. அப்போ ஜாதகம் நல்லா இருக்குதுல்ல, எடப்பாடி ஜாதகம் அதுதான் சார் 2024. அப்போ தமிழ்நாட்டை நம்பி இவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. இவர் ஏன் ஜெயிக்கல? 40 சீட் ஜெயிக்க வேண்டாம், 1 சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா. கட்சி இவரு தானேங்க, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு வரவேற்பு தான், சந்தோஷம்தான். நான் அதில் மாற்று கருத்து சொல்ல. கிரகங்கள் என்ன சொல்லுது, கிரகங்கள் என்ன செய்யுது, யாரை பற்றியும் நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய மனப்பக்குவம். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஜாதகம் நல்லாகுதா, இவங்களுக்கு வேலை செய்யுமா, அவங்களுக்கு வேலை செய்யுமா, விதி இதுதான் அது. அப்போ நம்ம விதி நூலை பிடிச்சி தான் நம்ம செய்கிறோம். அப்போ தமிழ்நாடே உங்கள் தான் கொடுத்துருந்தாங்க, இவர் ஏன் ஜெயிக்கலை? அப்போ ஜாதகம் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகம் வீக்காக இருக்குன்ற புரிஞ்சுக்கிங்க முதல்ல. அப்புறமா எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், எல்லாரும் இந்நாட்டில் தலைவர்களாக வரணும் தான் ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விதி அது வழி விடுதான்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 1 சீட்டு கூட இவரால் ஜெயிக்க முடியல, இதான் விதி. அதுக்கு அடுத்தது வாக்கு வித்தியாசங்கள் கணக்கு போட்டால் பிஜேபி இவர் இருந்தனால பிஜேபி ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பலம் பெற்றுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போதுமான அளவுக்கு பலம் பெறலை, இதுதான் விதி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் சொல்கிறேன் கேட்டுங்க. சிம்ம லக்ன கடகராசின்னு மொழியாக சொல்லிட்டேன். இந்த கடகராசியில் ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்துடுவாங்க. யாருக்குமே மைக்கை காட்டினா இவங்க பேசுவாங்க, சரமாரியே பேசுவாங்க. ஏன்னா புதன் இல்லையா, அவருக்கு பேரே காவிய நாயகன் புதன். அதனால் சபைகளே தலைவன் புதன். அதனால் அந்த சாரத்தில் இருந்ததுனால அவர் மைக்கு காட்டினா உடனே கூட்டம் சேர்ந்துடும், உடனே பேசுவார், தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவார், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் எல்லாமே இருக்குது. ஓகே. ஆனால் அரசியலுக்கு இப்போதைக்கு அவருக்கு ஏற்புடையதில்லைன்றது விதி. இப்போதான் இதுதான் காட்டுது இவர் ஜாதகம். ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாருனாக்கா குரு, அவர் வக்ரம் பெறக்கூடாது, வக்ரம் பெற்றிருக்கார். குடும்பத்துக்கு ஏற்புடையது
ஏன்னா 5ஆம் இடத்துல குரு தனித்து இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு பேர் கார கோப நாசி. ஆனால் இங்கே 5ஆம் இடமா இருந்தாலும் அவரு திரிகோண பலத்தில் இருக்கார், அவர் வக்ரமாகக்கூடாது. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி அவர் தான், ராஜ கிரகங்க அவரு. நைசர்க சுபர்னு சொல்றாங்க. இப்போ நைசர்க பாவர்னா யாரு? சனி. நைசர்க சுபர். இப்போ செவ்வாய் ஒரு வக்ரமா இருக்காரு. செவ்வாய் யாரு? 9 கூடியார். திருடம் போய் மறையலாம் சார். யோகியம் எதுக்கு போய் மறைகிறான்? தேவையில்லையே. அவன் தான் யோகியனாச்சு, அவன் தான் நல்லவனாச்சே. அப்போ 9 கூடியவர் யாரு? பாக்கியாதிபதி. பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவனே அமைதியாயிட்டான். ஆனால் தான் இவர் டெல்லிக்கு போறாரு வராரு எல்லாமே இருந்தது. ஆனால் ஒருத்தங்க நிறைய பேர் சொன்னாங்க சென்ட்ரல் மந்திரி ஆகிடுவார், ஸ்டேட் இதில் வந்து பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பொறுப்பில் வருவார். நீங்கள் வேணா பாருங்க. நான் வாய்ப்பே கிடையாதுங்க. என்னை 1 வருஷமாகவே நிறைய பேர் நோண்டி நோண்டி பார்த்துருந்தாங்க. ஆனால் தான் இந்த 1 வருஷமாக 1.5 வருஷமாக இவரை பற்றி நான் எதுவுமே போடலை. நீங்கள் வேணா பாருங்கள். இவர் அண்ணாமலை ஐயாவை பற்றி நான் ஏதாவது போட்டிருப்பேன்னா பாருங்கள், வளையத்தில் எதுவுமே இருக்காது. திருப்திக்காக இவர் அடுத்த மாதம் ஜெயிச்சிருவார், இந்த மாதம் ஜெயிச்சிருவார், இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. உண்மை என்ன இருக்கோ அதை நான் போட்டுருவேன். என்கிட்ட அதுதான் அது. அதுமாரி யாரையுமே வந்து வசைப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஜோதிடம் அண்ணாமலை ஜோதிடம் என்ன சொல்லுது அதுதான் இவருடைய ஜாதகம் தான். ஏன்னா நான் அண்ணாமலையாருடைய ரசிகர். அண்ணாமலையார்னா திருவண்ணாமலை. அதனால் இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பேரை வச்சு நான் இவருடைய ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன். இது வலைதளங்களில் எடுத்தது. இந்த ஜாதக அமைப்பு படி சிம்ம லக்னம், கடகராசி எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே செவ்வாய் வக்ரமாகக்கூடாது. 2 வக்ர கிரகம் சேரக்கூடாது ஒன்றா. சனி வக்ரம், செவ்வாய் வக்ரம். சனியும் செவ்வாய் சேர்ந்தாலே பிரச்சனை தான். ஆனால் இங்கே வக்ரமானது. சனி வக்ரமாகலாம் சார். சிம்ம லக்னத்துக்கு சனி வக்ரமாகலாம். நல்ல குடும்பம், நல்ல குழந்தை, நல்ல அமைப்பு, நல்ல மனைவி எல்லாமே கொடுத்துச்சு சார். அதில் அவருக்கு இங்கு. ஆனால் அரசியலுக்கு என்னடானா கொடுக்கல. இதான் விதி. அப்போ இவர் விஜய்க்கு முன்னால் வந்தால் ஓரளவுக்கு இவர் சரி பண்ணியிருப்பார். இவர் விஜய் இதோ வரேன் அதோ வரேன் இவர் தயங்கி வரும்போதே கிரகங்கள் என்னென்னு செஞ்சுட்டு இருக்குன்னு பாரு, நீங்களே பார்த்துக்கலாம். அதனால் வக்ர கிரகங்கள் வாழ்க்கைக்கு உதவாதுன்ற மாதிரி புண்ணியாதிபதி வக்ரம் பெறக்கூடாது. யார்? குரு. ராஜகிரகம் வக்ரம் பெறக்கூடாது. அப்போ குருன்னா யார்? அரசன், மன்னன். அரசன் மன்னன்ற அந்த கிரகமே வக்ரமாகும் போது தன்னுடைய இயல்பான நிலையை மாறிடுது. இதுக்கு தான் சொல்கிறான், வக்ரி சுபச்சபலா சவ கிரசகிதே வக்ரி பலம் துங்கரே வக்ரி நீசபலஸ்வா நீசபவானே வக்ரி பலம் துங்கஜம். வக்ரம் பெற்ற கிரகம் தன் இச்சைக்கு மாறுபட்ட ஒரு பலனை தரும். அது உச்சமான வீட்டில் வக்ரம் பெறும்போது நீச்ச பலனையும், நீச்சமான வீட்டில் வக்ரம் பெறும்போது உச்ச பலனையும் தரும். அப்போ ஆட்சி வீட்டில் உச்சம் பெற்றால் அதே பலனையே தரும், நீச்ச பலனையே தரும்னு சொல்கிறான். இதுதான். அதேமாரி சனி வந்து உச்சமான வீட்டில் தான் இருக்கார். ஆனால் வக்ரம் ஆகலைன்னா சனி வேலை முடிச்சுட்டு இருப்பார். அரசியல் இதில் குடும்பத்தையே காலி பண்ணுவார் அவர். அந்த மாதிரி இந்நேரம் இவருக்கு உடம்புல 3-4 ஆப்ரேஷன் விழுந்திருக்கும். அதனால் சனி வந்து வக்ரமானது இவர் கொடுத்து வச்சவர். அதனால் வக்ரமானது நல்லது சனியால் மட்டும்தான். அப்போ இந்த சனி வந்து இந்த சிம்ம லக்னத்துக்கு கடகலருந்து வரக்கூடாதுன்ட்டு நான் ரஜினிகாந்த் ஜாதிலையும் சொல்லியிருக்கேன். இப்போ இவர் ஜாதிலையும் நான் சொல்கிறேன் பாருங்க, ரஜினிகாந்த் ஜாதியில் வக்ரம் இல்லை, ஆனால் தான் அவருக்கு பல தொல்லை. ஆனால் இவர் ஜாதியில் சனி வக்ரமானதுனால குடும்ப தொல்லைகள்லாம் இவர் கிடையாது. சந்தோஷம், நிறைவாக இருக்குது. அவர் அமைப்பு வேற, ஆன்மீகம் அந்த அமைப்பு. ஆனால் இவர் அரசியலில் ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு உள்ளே வந்திருக்கார். மக்களுக்கு நல்ல சின்ன வந்திருக்கார். அதை நம்ம வரவேற்கிறோம். இதான். ஆனால் இந்த இடத்துல 9 கூடையும் 5 கூடையும் யோகாதிபதிகள் இவங்களே வக்ரமாகக்கூடாது. அதுதான் அது. கெட்டவன் வக்ரமான சார். கெட்டவன் கிட்டிடம் ராஜயோகம். கெட்டவனை பற்றி கவலை இல்லை. அவர் வக்ரமான யோகம் தான். சனிக்கு அது பாசிட்டிவ். வக்ரம் ஆச்சுன்னா, வக்ரம் ஆகலைன்னா பாசிட்டிவ், நம்மளை கொண்டுடும். ஆனால் இப்போ வக்ரம் ஆயிருக்கு. யார்? அண்ணாமலை ஜாதத்தில் சனி வக்ரம். அதனால தான் அவர் ஈஸியாக பாஸ் ஆனார். அதனால தான் முதல்லையே அவர் எல்லாமே வெற்றி பெற்றார். படிப்பு விஷயங்களில் சனி யோகத்தை கொடுப்பார். ஏன் யோகத்தை கொடுக்குன்னா, அவர் இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அவர் முயற்சியெல்லாம் பலிச்சுது கல்வினால. அப்போ அந்த கல்வியுடைய அந்த சாரில் தான் அவர் பிறந்திருக்கார். ஆயுள் நட்சத்திரம். அதனால் புதன் இங்கே வலுவாக இருக்கனால புதனை வச்சு அவர் பலமாயிட்டார். 2வது, இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரிய திக்பலம். சூரியன் பலமாக இருக்கிறது ஒன்று வச்சு நம்ம பேசிட முடியாது. சூரியன் பலமாக இருக்கார். ஆனால் 5, 9 பலமாக இல்லையே. அதுதானே இங்கே பிரச்சனை இடிக்குது.
காமிச்சு அரசியலை காமிச்சு அவரை ஏமாத்தினுக்குதே. இதான கர்மா. அதனால தான் அவரும் பொறுத்து பார்த்தாரு, பிஜேபியில் நம்மளுக்கு எதாவது கொடுப்பாங்க, எதாவது செய்வாங்க, ஏதாவது பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிச்சு. இதுதான் விதி இவர் ஜாதகப்படி. அப்போ இவரால் அதை கரை சேர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. இந்த கிரகங்கள் இதுதான் விதி விளக்கு விதியாகாது. ஒவ்வொரு விதிக்கு 100 விளக்கு விதிகள் இருக்குது. அப்போ இந்த கிரகம் இந்த இதில் வக்ரமானா இந்த பலன் தான் சொல்லும். ஆனால் தான் நீசமாய் கொள்ளும் வக்ர நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலே உச்சம் அடைங்கிற பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர் நிலை தெரிந்து தக்க ஆட்சிமையோட குருவை மட்டுமே பலனை கூறுன்றார். இங்கே குருவே பக்கத்தில் இருக்காருங்க. அப்புறம் எங்கே குரு அவர் பலனை கொடுக்க முடியாது. இதுதான். அப்போ இது எப்போ தான் இந்த அரசியலை கொடுக்கும் அப்படின்னா, இன்னும் 10 வருஷம் இவர் போராடணும். போராடி வரும்போது தான் இவர் அரசியல் கொடுக்கும். அரசியல் இவருக்கு பேசும். அது வரைக்கும் அரசியலை போராடின்னு தான் இருக்கும். ஆனால் இவர் போன வருஷமே, அதாவது பொதுக்கோச்சரில் இவருக்கு சனி 8ல் உள்ளே இருந்தாலும் இவரை கெடுக்காது. ஏன்னா இவர் ஜனகாலத்தில் சனி வக்ரம். அதனால் விஜய்க்கு வர்றதுக்கு முன்னால் இவருக்கு வந்திருந்தாக்கா ஒரு தூக்கியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சிம்ம லக்னத்துக்கு இந்த மாதிரி சனி வக்ரமானாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உச்சத்தை தூக்கி விடும். இதுதான் விதி. ஆனால் ரஜினிகாந்துக்கு வக்ரம் ஆகாதனால தான் அரசியலுக்குள்ளார வர முடியல, பல தொல்லைகள். ஆனால் இவருக்கு சனி வக்ரமாக இருந்ததுனால 8ஆம் இடத்துல சனி போயிருந்தா கூட அந்த 8ஆம் இடத்தை இவர் பாதிக்காது, தூக்கி விடும். அந்த சனியை பேசும், இவருக்கு தூக்கி விடும். இந்த 41 உயிரெலாம் இப்படிலாம் இவருக்கு போச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, எல்லாம் நடந்தது. இவருக்கு நடக்காது. இவர் எங்கே காலை வச்சாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எங்கேயாவது நடக்குதா? நீங்களே சொல்லுங்கள். அண்ணாமலை இந்த இடத்துல மீட்டிங் பேசினார், 2 பேர் செத்துட்டான், இல்லை 2 பேர் காணும், இல்லை ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டான், இல்லை ஒருத்தர் பிரச்சனை ஆகிப்போச்சு. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஜோசியர் நான் கேட்டுக்கிறேன், இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ணாமலை நுழைஞ்ச இடம் கலகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ணாமலை நுழைஞ்ச இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, சனி இங்கே வக்ரம் சிறப்பு. அந்த வக்ரம்னா சனிக்கு அது நெகட்டிவ், நமக்கு அது பாசிட்டிவ். அண்ணாமலைக்கு பாசிட்டிவ் சனியால். அதனால் சனிக்கு சனியால் யோகம். ஆனால் தான் முதல் தரம்லேயே அவர் முதல் அட்டமெண்ட்லேயே ஐபிஎஸ் பாஸ் ஆனது காரணமே சனி தான். அதனால தான் நீங்கள் சிஏ படிங்க, 4 தடவை 5 தடவை நீங்கள் அட்டமெண்ட் உங்களை எழுத விட்டா வெயிட் பண்ணி படித்தா தான் உங்களால் எழுத முடியும், பாஸ் ஆக முடியும். நீங்கள் ஐஏஎஸும் அப்படி தான், ஐபிஎஸும் அப்படி தான். ஆனால் இவர் மட்டும் பாருங்கள், கரெக்டாக அந்த கோலை முடிச்சு வந்திருக்கார். அப்போ ஒரு ஆண்மகனுடைய வேகம் அங்கே காமிச்சிருச்சு இல்லையா? அப்போ இவர் ஆண்மகன் தானே, இவர் நினச்ச சாதிச்சார்ல. அதுதாங்க அண்ணாமலை, அதுதாங்க ஈசன். அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக சொல்ல வரேன். அதனால் இவர் மனசில் சூரிய மாதிரி ஒரு அக்னி மாதிரி குழம்பு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் 10 வருஷம் இவர் போராடணும். ஒரு 8 வருஷமாவது போராடினா முதலமைச்சர்ன்ற அந்த கனவுல அதாவது இணை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இல்லை முதலமைச்சர், இந்த 3 ஏதாவது ஒரு கனவு இவருக்கு பலிக்கும். இதுதான் வீதி. அதை கொண்டு இவர் கரை சேரணும், அவ்வளோதான். ஜாதகம் நல்லா இருக்கு, பொறுமை வேணும். விஜய்க்கு முன்னால் வந்திருந்தா இன்னைக்கு இவர் தாங்க அண்ணாமலை, இவர் தாங்க முதலமைச்சர். இதுதான் விதி. இவர் கூட இருக்க ஜோசியர் யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும். யாரும் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சனி வக்ரம் பெற்றது இவருக்கு நல்லது, செவ்வாய் வக்ரம் பெற்றது இவருக்கு தொல்லை, குரு வக்ரம் பெற்றது தொல்லை. குடும்ப லெவலில் பார்த்துக்கும், அவ்வளோதான். ஆனால் சனியால் யோகம், எல்லாத்தாலும் யோகம். விபத்து, கண்டம், இந்த இவங்களால எனக்கு பழி வாங்கிறது பட்டது சார். அதாவது குற்றவாளிக்கே கருணை காட்டக்கூடியவர் சார் இவர் ஜாதகம். அவ்வளோ கடினமான ஜாதகம்லாம் கிடையாது, குழந்தை மாதிரி சார். நீங்கள் பழகி பாருங்கள். நான் இது வரைக்கும் அவர் பார்த்ததில்லை, பழகி பார்த்தா அவர் குழந்தை. ஆனால் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. இதுதான் விதி. இவருக்கு சப்போர்ட் பண்ணவே யாராவது வந்திருக்கணுமே, ஏன் வரல? அதுதான் பாக்கியம். அங்கே எடுபடலை. ஆனால் தான் செவ்வாய் அங்கே நீச்சம். இதுதான் விதி. அப்போ கெடுக்க வேண்டிய இடத்துல சனி கொடுத்துட்டான். சனி தான் கெடுப்பான், ஆனால் சனி கொடுத்துட்டான். அதனால தான் இவருக்கு முதல் இதுலேயே பாஸ் ஆகிட்டார். இதுதான் விதி. அதனால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சனி எப்பயுமே யாரையுமே கையை வைக்காது. ஆனால் அதிகார அமைப்புன்னு வரும்போது, தோரணையில் வரும்போது தான் கையை வைக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சனி அவருக்கு யோகமே. இன்னும் ஒரு 3-4 குறைஞ்சது ஒரு 8 வருஷமாவது கஷ்டப்பட்டார்னா முதலமைச்சர்ன்ற கனவுல கண்டிப்பாக நிற்பார். வாழ்க்கையில் உயரத்தை தொடுவார். அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா. ஓம் நம சிவாய்.